என்னோட பெட்ரூம் ஆக போதோ தெரியல. அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்ன, இந்த சஞ்சய் தான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னை பிடிக்கலையா இல்லை என்னை பார்க்குறாரா எனக்கு ஒன்றுமே புரியலையே. நான் பார்க்குறது அவருக்கு தெரியும், இருந்தாலும் பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறாரு. ஒருவேளை வேற யாரையாச்சும் லவ் பண்ணுறாரா? இருக்காது இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்னே கட்டிக்கிட்டு அழுகிறாரு. எப்படி இருந்தாலும் மாமா எனக்கு கட்டி வச்சிருவாங்க. மாமா தான் சொல்லியிருக்காங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இது என்னோட பெட்ரூம், சாரி எங்களோட பெட்ரூம், என்னோட தான் ஜஞ்சையோட தான் ஆயிரும். நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த சிறுமூஞ்சி பேசவே மாட்டேங்குது. நம்மளை கண்டாலே ஒரு வார்த்தை நல்லா இருக்கியா அப்படின்னாச்சும் கேட்குதா? என் பேரை கூட சொன்னதில்லை. வரட்டும், இன்னைக்கு தான் வந்துட்டல்ல. இப்போ நான் வந்ததே உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான். இந்த வேலை முடியாமல் நான் இந்த விட்டு போக மாட்டேன். ஏ ரேகா, உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் ரூமுக்கு வராதேன்னு. வந்தால் என் ரூமுக்கு கேட்டுட்டு தான் வரணும். சும்மா திறந்த வீட்டில் ஒன்று நுழையுமே, அந்த மாதிரி நுழையக்கூடாது. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன செஞ்சு இப்படி பேசுகிறாரு? நான் வந்தது பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ரூமுக்கு வந்தால் இப்படி தான் திட்டுவாங்களா? திறந்த வீட்டில் அப்போ நீ நாயின்னு சொல்கிறாரா? உன்னை தான் கேட்குறேன், எதுக்கு இப்போ என் ரூமுக்கு வந்த? உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சும்மா என் ரூமுக்கு வரையே என்ன? இல்லை சஞ்சய், கதவு திறந்தா இருந்துச்சு, அதனால தான் வந்தேனா. கதவு திறந்துருந்தா என் ரூமுக்கு வருவியா? என்னை கேட்காம வருவியா? அந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? இல்லைப்பா, இல்லை, அது வந்து அத்தை தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க கீழே, அதனால தான் வந்தேன். கதவு திறந்து இருந்துச்சு, உள்ளே வந்துட்டேன். அதோடையும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கல்ல, அப்புறம் இது என்னோட ரூம் தானே, என்னோட பெட்ரூம் தானே, சாரி நம்மளோட பெட்ரூம் தானே, அந்த உரிமையில தான் வந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம பெட்ரூம் வர்றதுக்கு யார்ட்டையும் கேட்கணுமா என்ன? நான் படுக்க வரலாம்ல, அந்த தைரியத்தில் தான் செஞ்சு வந்தேன். நீங்கள் என்னடானா இப்படி பேசுகிறீங்க? இப்போ கூட மாமா கீழே சொன்னாங்க, உனக்கும் செஞ்சிக்கும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள்ல கல்யாணம் ஆயிடணும், அதனால தான் வந்தேன். நம்ம பெட்ரூம் வர்றதுக்கு யார்கிட்ட கேட்கணும்ண்ணா? என்னது கல்யாணமா? உனக்கும் எனக்குமா? ஆமா சஞ்சய், நம்ம ரெண்டு பேருக்கு தான் எப்போ வீட்டில் பேசுறது தானே. மாமா நான் வர திருப்பி சொல்லுவாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா? அவங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தெரியாத. முதல்ல என் பெர்மிஷன் இல்லாமல் என் ரூம்குள்ளே வந்ததே தப்பு. மறுபடியும் இன்னொரு தடவை வந்தேன்னு வச்சுக்கவே பலார்னு கன்னத்திலே உன்னை விட்டுருவேன். யாராக இருந்தாலும் என் ரூம்குள்ளே பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். இப்போ எதுக்கு வந்த சொல்லு. இல்லை சஞ்சய், அத்தை கீழே சாப்பிட கூப்பிட்டாங்க. இத்தனை நாளும் நீ வந்து கூப்பிட்டு தான் நான் சாப்பிட போனேனா? இல்லை எங்கள் அம்மா கூப்பிட்டா எனக்கு போக தெரியும், இல்லைன்னா எனக்கு பசிச்சா நானே போய் சாப்பிட்டுக்குவேன். அதனால நீங்கள் எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் இந்த கல்யாணம் அது இது அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னு நீ மனசில் எதுவும் ஆசை வளர்த்துக்காத. உன்னெல்லாம் போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேனா? போய் வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. அம்மா நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க, குட்டிக்கிட்டு நல்லா படுத்து தூங்கு. என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. இன்னொரு தடவை இந்த ரூம் பக்கம் பார்த்தேன் கொள்ளக்காரன் ஆயிடுவேன். ஓ, அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளாயிட்டானா? இருக்கட்டும், எத்தனை நாள் பார்க்குறேன். இதுக்காண்டியே அங்கள்கிட்ட சொல்லி சீக்கிரத்திலே கல்யாணத்தை பண்ணணும். அப்போ தான் இந்த சஞ்சயெல்லாம் அடங்குவேன். ரூமுக்கு வரக்கூடாதாம்ல? ஏன் வரக்கூடாது? கூடிய சீக்கிரத்தில் இதை என்னோட ரூம் ஆக்குறேன். அப்புறம் யார் சொல்கிறாங்க பார்ப்போம் இந்த ரூமுக்கு வரக்கூடாதுன்னு. அப்புறம் யாருக்கும் உரிமை இருக்காது. அதுக்கப்புறம் உன்னை வச்சு செய்கிறேன். என்னையவே பிடிக்காது, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் சொல்கிறேன். உன் கையாலே நான் தாலி கட்டிட்டு குழந்தையும் பெற்று இதே ரூமில் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தானே போகிறேன், பார்ப்பேன். என்ன விக்ரம், பிரியாவை இன்னும் காணோம்? எப்போ நேரம் வந்துடுவா. நானும் காலையிலேருந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன், அவளை ஆளையே காணோம். அதானடி தெரியல, ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. என்னதான் பண்ணுறவள தெரியல. வரலன்னா முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லிடுவாள்ல, எல்லாரும் சேர்ந்து தானே லீவ் போடுவோம். இப்போ சொல்லவே இல்லை அவள், இன்னும் ஆளையும் காணோம். நான் காலையிலே நினச்சேன் 2 வானர்களும் என்னை டிஸ்டர்ப் பண்ண வந்துருங்களே, இன்னும் காணுமேனு. அப்புறம் தான் தோணுச்சு, எவ்வளோ ஒருத்தி கட்டையை போட்டா போல அதையும் வரலேன்னு. வந்து பார்த்தா நீ மட்டும்தான் இருக்க. மறுபடியும் ஃபோனை போடு. இந்த பாரு, பிரியாவே வந்துட்டா. பிரியா, என்னடி இவ்வளோ நேரம்? நீ கூட வரலையோன்னு நினச்சேன். உனக்கு எத்தனை தடவை தான் ஃபோன் போடுறது? ஃபோனே எடுக்க மாட்டியா? என்னாச்சு?
ஒன்றும் இல்லடி, சும்மா தான். லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க கிளாஸ்க்கு போகலாமா? நீங்கள் ஏன் கிளாஸ்க்கு போகாமல் இங்கேயே உட்காந்துருக்கீங்க? ஆ மேடம் வரலைன்னு தான். ஒருத்த வரலைன்னா 2 பேரும் கட்டையை போட்டுருவோம். நீ சொல்லாமல் கொள்ளாமல் வராமல் இருந்துட்ட. அதனால தான் நாங்கள் வெளியிலே உட்காந்துட்டோம். நல்ல வேளை வந்துட்ட. கிளாஸ்க்கு போகலாம். நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்லு. இல்லை விக்ரம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். இல்லை பிரியா, நீ சரியில்லை. என்னமோ நடந்திருக்கு, எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிற. என்ன மறுபடியும் சித்தி ஏதாச்சும் பேசுனாங்களா? அவங்களுக்கு என்னடி, எப்பவும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அப்பா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இல்லாதப்போ ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நீ ஏன் பிரியா எல்லாத்தையும் உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறோம். நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? சொன்னால் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும்ல. நீனும் சந்தோஷமா இருக்கலாம். உங்கள் சித்தியும் கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல. அதுக்கப்புறம் உன்னை இந்த மாதிரி பேச மாட்டாங்க. மறுபடியும் என்ன வேலை சொல்லி சாகடிச்சிட்டாங்களா? இல்லடி, துணி துவைக்க சொன்னாங்க. நான் எப்பவும் போல தான் துவைச்சேன். அழுக்கு துணியை கூட கூடையில் கொண்டாந்து போட மாட்டேங்கிறாங்கடி. நான் போய் தேடி எடுத்து அதுக்கப்புறம் எடுத்து துவைக்கணுமா? அவங்க மகளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். நானும் ஒரு பொண்ணு தானடி. என்னை விட 2 வயசு தான் சின்ன பொண்ணு அவ. ஆனால் அவள் சின்ன பொண்ணா, நான் எரும மாடா. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? சொல்லிடலாம். ஆனால் அவங்க வாட்டுக்க எவனாச்சும் ஒருத்தனை கட்டி வச்சுட்டா என்ன பண்ணுறது? கண்டிப்பாக அவங்க செய்யக்கூடிய ஆள் தான். ஏதாச்சும் ஒன்று சொல்லி பண்ணி விட்டுருவாங்க. என் லைஃப்பில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டேன். மீதி காலமும் கஷ்டப்பட்டா எப்படி? எனக்கு பிடிச்ச மாதிரி பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கப்புறமும் இதே லைஃப் தான் தொடருமா, இதே கஷ்டம் தான் தொடருமான்னு பயமாக இருக்குடி. கடவுள் என் தலையில் என்ன தான் எழுதி வச்சிருக்காரோ ஒன்றும் தெரியலை. அவ்வளோ வெளியே நான் தான் பார்க்குறேன். காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 11 மணி ஆயிடுது தூங்குறதுக்கு. அது கூட படிக்கிறது எழுதுறது எல்லாத்தையும் பார்க்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. சரி பிரியா, விடு, அழுகாத. இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ வேணா பாருவே, உனக்கு பிடிச்ச மாதிரி, உன் மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி, உன்னை தாங்குற மாதிரி ஒரு பையன் கண்டிப்பாக உனக்கு கிடைப்பேன். ஆமா பக்கி, அதுக்கு போய் நீ எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க? கண்ணை திறமையில கொஞ்சமாச்சும் சிரிடி. எனக்கு சிரிப்பு வரல. இப்போ சிரிக்கலைன்னா நம்ம 3 பேரும் இங்கே இருக்க வேண்டியதான். கிளாஸ்க்கெலாம் போக முடியாது. ஆமாடி, இவன் கண்டிப்பாக விட மாட்டேன். ஒழுங்கு முறையாக சிரிச்சிடு. எங்க பல்லே தெரியல? ஏன்டா பக்கி? இல்ல கமலி, சும்மா அல்லை போலாமா? அது சரி, காலையில் நான் சீக்கிரமே காலேஜில் வந்து இவ வரலன்னு உட்காந்துட்டேன். நீ லேட்டாக தானே வந்த? எங்கே போயிட்டு வந்த? அப்படியா? சார் எங்கே போனாரு? என்னடா காலையில ஃப்ரீயா போய் என் ஆளை பார்த்துட்டு வந்துட்டோமே, எந்த டிஸ்டர்ப் இல்லையே நினைச்சேன். கரெக்டாக அங்கேயே வராளுங்க. இவர்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல. இவ்வளோ பெரிய சீரியஸான மேட்ரு பேசிக்கிட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் சிரிக்க வச்சுட்டு கிளாஸ்க்குள்ள போகலான்னு பார்த்தா நம்ம பக்கமே திரும்புறாளுங்க. இவளுகளுக்கெல்லாம் எதுவும் நல்லதே செய்யக்கூடாது முதல்ல. என்ன விக்ரம், காலையில் எங்கே போனேன்? எங்கே போயிருக்க போகிறேன்? பக்கத்து காலேஜுக்கு போயிருப்பேன். அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிருப்பேன். இல்லை விக்ரம். ஓ, சார் அப்போ உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை பார்க்க வந்திருக்கீங்க. இப்போ நாங்கள் செகண்ட் பேஸ்க்கு வந்துட்டோமோ? இல்லடி, ஏன்டி நீங்க 2 பேரும்? டேய் பிரியா, நீனாச்சும் சொல்லுடி. நான் சும்மா சைட் அடிக்கிறேன். பசங்களை பொறுத்தா சைட் அடிக்க கூட உரிமையா இல்லையா? இதுக்கு தாண்டி பசங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா இதுதான் பிரச்சனை. உங்க 2 பேருக்கிட்டையும் இன்ஜின் டயர் மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். நீ நடிக்காத விக்ரம். இப்போ ஒரு வாரமா நீ சரியில்லை. நீ எங்களை பற்றி நினைக்கிறது இல்லை, மறந்துட்டேன். முதல்ல அந்த பொண்ணு பார்த்துட்டு வந்து எங்களை கவனிக்கிற, அப்படி தானே? ஆமாம் பிரியா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இவன் இப்போ சரியில்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்போ வேணாலும் பிரேக்கப் பண்ணிடுவேன். அதுக்கு தான் இவன் ஐடியா பார்த்துக்கிட்டு தர்றேன். அப்படி தானே விக்ரம்? ஆமாம் கமலி, இவன் அதுக்கு தான் வழி பண்ணுறேன். இவனை அந்த பொண்ணை கட் பண்ண விடவே கூடாது. ஆமாம், நம்ம பிரேக்கப் பண்ண வைக்கிறோம். பிரேக்கப் என்ன இன்னும் கரெக்டே ஆகலை, அப்புறம் எப்படி பிரேக்கப்பு? அந்த பொண்ணுக்கிட்ட எதையாச்சும் சொல்லி இவனை திரும்பியே பார்க்கக்கூடாத மாதிரி பண்ணிடுவோம். என்ன டீலா? சூப்பர் ஐடியா. இனிமே இவன் எப்படி அந்த ஃபாலோ பண்ணி கரெக்ட் பண்ணிட்டான்னு பார்த்துருவோம். நம்ம இருக்கும்போது இவன் கட் பண்ணிடுவானா? ஐயோ கடவுளே, இவளுகள்கிட்டயா? இவளுக்கு தெரியாம ஒன்றும் பண்ண முடியாது போல. விட்டா நம்மளை சாமியார் ஆக்கிடுவாளுக்கு போல. நான் இப்போ கிளாஸ்க்கு போகிறேன். 2 பேரும் வரீங்களா இல்லையா? சரி கமலி, நம்ம பிளானை தனியாக போட்டுப்போம். இவன் இருக்கும்போது போடக்கூடாது. அதுவும் கரெக்டு தான் பிரியா. இவன் இருக்கும்போது போடவே கூடாது. நம்ம ஏதாச்சும் ஒரு பண்ணிடுவோம். அம்மா தாய்ங்களா, நான் கரெக்ட் பண்ணவே இல்லைம்மா.
அந்த பொண்ணே என்னை பார்க்கறதே பெருசு. என்னை யாருன்னே தெரியாது போல. அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்னை பற்றி என்ன சொல்ல போறிய? வாங்க முதல்ல. உனக்கு யாருன்னு தெரியாதா? அப்ப சரி. நாங்க என்னமோ ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ நினைச்சோம். அந்த மாதிரி இருந்தா சொல்லிடு, வந்து நாங்க ஒத்து விட்டுறோம். சரிங்க தாயி, 2 பேரும் இருக்கீங்கல்ல, நான் இனிமே சாமியாரை போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வேற எதையும் ட்ரை பண்ணலை. வாங்க போகலாம். என்னடா இப்படி சொல்லிவிட்ட? நாங்க இருக்கும்போது நீ சாமியார போகணுமா? நீங்கள் இருக்கனால தாண்டி நான் சாமியாராகவே போக முடிவெடுத்தேன். சரி சரி விக்ரம், அதெல்லாம் உன்னோட பர்சனல் விஷயம். நீ என்ன முடிவெடுத்துக்க, அதெல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம். சரி வா போகலாம். சாமியாராக போகிற, இனிமே உன் கண்ணில் துணியை தான் கட்டி விடணும், பொண்ணுங்களை பார்க்காத மாதிரி. இவர்கள்ட்ட லேசாக சொன்னால் கூட சாமியார் சட்டையை மாட்டி விட்டு வழுக போல. இவர்கள்ட்ட எதுவும் வாயை திறக்கக்கூடாது. ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நீங்கள் நீங்கள் யாரு? தெரியாத பொண்ணுக்கிட்ட இப்படி தான் வந்து பேசுவீங்களா? கொஞ்சம் கூட மேனஸ்ங்கிறது இல்லை. பழக்க படித்த பையன் மாதிரி இருக்கீங்க. யாரும் தெரியாத பொண்ணுக்கிட்ட வந்து இப்படி பேசுங்க. இன்டீசென்ட் பிஹேவ் பண்ணிக்கிட்டு. ஏய் திவ்யா தானே நீ? என்ன யாருன்னு தெரியலையா? என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் யாருன்னு தெரியல எனக்கு. எங்க நேற்று என்கிட்ட தானே வழி கேட்டுக்கிட்டு கிளாஸ்க்கு வந்தீங்க. அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? நேற்று தானங்க பார்த்தோம். கௌதம்ங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓ ஆமாம்ல, சாரிங்க, மறந்தே போயிட்டேன். எனக்கு ஒருத்தவங்களை மூஞ்சிய 4-5 தடவை பார்த்தாதான் ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் எங்கே ஞாபகம் இருக்காது. சாரி சாரி. அம்மா நீங்கள் என்ன இங்கே? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். நானும் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். என்ன திடீர்னு? எல்லாம் உங்களுக்காக தான். என்ன எனக்காகவா? இல்லைங்க, நான் என்ன சொன்னேன்னா எங்கள் அம்மாவுக்காக. படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, நானும் படிப்போம்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நல்ல நேரம் வந்திருக்கு போல, அதான் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன உங்களுக்காக நினச்சிங்களோ? இல்லை இல்லை, நான் அப்படி நினைக்கல. இப்போதான் ஜாயின் பண்ணாமல் இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, அதான் என்னன்னு கேட்டேன். சரி சரி, என் பேர்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. எனக்கு ஒரு தடவை பார்த்தா போதுங்க, அப்படியே மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். அப்புறம் எதுக்கு கப்பலுக்கு இந்த மாதிரி இப்படி உட்காந்துருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் டெய்லி சீக்கிரமே வந்துடுறேன்னா போர் அடிக்குது. நாளையிலேருந்து லேட்டாகவே வரணும். அதனால தாங்க இங்கே பாருங்க, வெட்டியாக உட்காந்துருக்கேன், வெட்டி ஆஃபீஸர் மாதிரி. அதான் கம்பெனி கொடுக்குறதுக்கு நான் இருக்குதுல்ல, அப்புறம் என்ன, லேட்டெல்லாம் வராதிங்க, சீக்கிரமே வந்துடுங்க. நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். இப்போதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. அதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் 2 நாள் தான் ஆகுது. உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது உங்கள்ட்ட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது? 2 பேரும் பேசி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகலாம். ஓகேவா? அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணி பேசிப்பேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் பேசணும் நம்பர் கேட்குறீங்க. இல்லைங்க, ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல, அதனால தான் கேட்டேன். பேசிட்டு நீங்கள் நல்லவங்களா இருந்தா தரேன். அதுக்கப்புறம் அது வரைக்கும் இங்கே வந்து பேசிக்கலாம். இந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம். சரி, இங்கே தானே இருக்க போகிறா, பார்த்துக்கலாம்.